வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம ஒரு மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ நிறையா பேர் ஃபோன் பண்ணி மலச்சிக்கலுக்கு உண்டான ஆசனங்கள் அதை கூறினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலச்சிக்கலுக்கு உண்டான ஆசனங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புஜங்காசனம் 3 தடவை போடணும். அதற்கு மாற்று ஆசனம் யோகமுத்ரா அல்லது வஜ்ராசனா. அடுத்து சலபாசனம், அதற்கு மாற்றாசனம் உத்தனபாதாசனா. இது 3 தடவை போட்டுக்கிற வேண்டியதான். அடுத்து தனுராசனம், அது ஒரு 3 தடவை போட்டுக்கலாம். அதற்கு மாற்று ஆசனம் ஜானு சீர்ஷாசனம். இந்த ஆசனங்கள் ரெகுலர் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்து காலையில் எழுந்த உடனே லைட்டாக நம்மளால் தாங்குகிற அளவுக்கு, அதாவது வார்ம் வாட்டர், லைட்டாக சுடுதண்ணி மாதிரி ஒரு 6 லிட்டராவது நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி ஒவ்வொரு டம்ளராக குடிச்சிக்கலாம். ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு நீங்கள் ஆசனங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். அடுத்து உணவு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் காலையில் பச்சையாக ஒரு 2 வெண்டைக்காய் 2 கோவக்காய் எடுத்துக்கோங்க. அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் உணவு எடுத்துக்கோங்க. மதிய உணவு சாப்பிடும்போது கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு 100 கிராம் புடலங்காய் வச்சுக்கோங்க. பச்சையாக அதே மாதிரி வெண்டைக்காய் வச்சுக்கோங்க, கோவக்காய், இதெல்லாம் சேர்த்து மதிய உணவு நீங்கள் சாப்பிடுங்க. அடுத்து இரவு உணவு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா 7 மணிக்கு, இரவு 7 மணி 8 மணிக்கு முடிச்சுங்க. அது இரவு உணவு எளிமையான உணவாக எடுத்துக்கோங்க. அதுலேயுமே பச்சை காய்கறிகள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 இட்லி 2 தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து அல்லது 3 மணி நேரம் கழித்து நீங்கள் பெட்டுக்கு போனால் நல்லது. இந்த மாதிரி தொடர்ந்து ஆசனங்கள், உணவு முறைகள், உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிங்க. எண்ணெய் பொருள் சம்மந்தப்பட்டதை அதிகமாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி எடுத்து வரும்போது பல நாள் பட்ட மலச்சிக்கல், அதாவது ஒரு 3 நாள் 4 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 நாள் கழிச்சு தான் பையன் போகிறேன் அப்படி இருந்தாவே இந்த உணவு முறைகள், ஆசனங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல முறையில் முன்னேற்றம், ஒரு வாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.